வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கொளிஞ்சிக்காய் ரசம் செய்யலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வரமிளகா, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு சுற்றி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். பூண்டு பல் ஒரு 9 எடுத்திருக்கேன். அதை நல்லா நசுக்கி இதையும் அந்த கிண்ணத்திலே போட்டு வச்சுக்குவோம். தக்காளி ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஊற்றிக்கணும் எப்போதுமே. ஏன்னா அதில் விதையெல்லாம் இருக்கவாசி ஸ்டோன்லாம் வரும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் நான் எப்போதுமே ரசம் வச்சா நான் இப்படி தான் செய்கிறது. நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சி ஜார்லாம் கழுவி ஊற்றிக்கங்க. எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிட்டேன். அந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த அளவுக்கு நான் ஒரு கொளிஞ்சிக்காய் எடுத்திருக்கேங்க. அது 2ஆக கட் பண்ணி அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு, இந்த டூல்ஸ் நான் காமிச்சிருப்பேன், டிமார்ட்டில் வாங்கினது 100 ரூபாய். இதில் தான் இப்போ நான் புளிஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் தான் புளியணும்னு கிடையாது, நம்ம கையிலே புளிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். விதையெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பாருங்க எவ்வளோ விதை வந்திருக்குன்னு. 2 ஈர்க்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே இந்த ரச கிண்ணத்தை தூக்கி வச்சுட்டேங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த அளவுக்கு நான் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் அந்த ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டேங்க. பிறகு நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் அப்படியே தாளித்து நம்ம போட்டுக்குவோம். இந்த ரசத்தில் உப்பு நல்லா கரெக்டாக பார்த்து பதமாக போடுங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளிப்புத்தன்மை வெளியே தெரியாது. ரசம் புளிக்கலையேன்னு நினைப்பீங்க. கரெக்டான உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த புளிப்பு தக்காளியும் நார்த்தங்காய் ஜூஸும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.